ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜ் எனக்கு இங்கே கூப்பிட்டதுக்கு. இந்த கூட்டத்திலே இந்த படத்தை பார்க்காத ஒரு ஆள் நான் தான் நினைக்கிறேன். நான் பார்க்க முடியல. ரத்னா கிட்ட கேட்டேன் படம் எப்போ இருந்தேன்னு. டே பயங்கரமாக அழுதுண்டா அப்படின்னு சொன்னான். நானும் உங்கள் எல்லோரும் மாதிரியும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். April 3 தியேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு. அண்ட் நான் ஆக்சுவலி வாழ்த்துக்கள் சொல்ல தான் வந்தேன். எல்லா தடவையும் தொடர்ந்து கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அவரோட படங்களில் அவரோட டைரக்ஷன் ஆகட்டும் இல்லை அவரோட ப்ரொடக்ஷன் ஆகட்டும் சம்வேர் எல்லா இடத்துலையுமே இலங்கை தமிழர்களும் அவங்களோட பிரச்சனைகளையும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரணும்னு நினைக்கிறதுக்காகவே அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திகை சுந்தரம் சார், ராணா தகுபதி சார், நவீன் அண்ட் சனந்துக்காக நான் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூடா இந்த படத்துக்காக. அண்ட் சோமிதரன் சார், இந்த டீமுக்காகவே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நான் வந்து படம் தேட்டரில் பார்க்க போகிறேன். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. நம்ம முதல்ல இந்த படத்தை நானும் லிங்குசாமி படம் பார்க்க போயிருந்தோம். அப்போ உண்மையாக வந்து கார்த்திக் சுப்ராஜுக்காக தான் இந்த படத்தை பார்க்க போனோம். ஏன்னா அதை பற்றி எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை, அதை பற்றி எதுவும் தெரியாத நேரத்தில் இந்த படத்தை பார்க்க போயிருந்தோம். படம் பார்த்த உடனே நான் கார்த்திக் சுப்ராஜ் கேட்ட முதல் கேள்வி, இந்த படத்தோட டைரக்டர் யார், நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ தான் சோமியை கூப்பிட்டு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன், கார்த்திக் இது வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான படம். அது அப்படியே என்ன மாதிரியே யாருக்கும் ஒன்றுமே தெரியாமல் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரீச் இல்லாமல் போயிடும். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை வந்து சரியான முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நல்ல வேலையாக வந்து அது காத்திருந்து ஒரு சரியான நேரத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கார்த்திக், விஷ் ஆல் த பெஸ்ட். ஏன்னா இப்போ வந்து சின்ன படங்கள் வந்து நல்லா ஓட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ் சினிமாவோட பொற்காலமாக, சின்ன படங்களோட பொற்காலமாக நான் இப்போ நினைக்கிறேன். கடந்த 2-3 மாதங்களில் வந்து ஒரு 7-8 சின்ன படங்கள் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த வகையில் இந்த படம் கூட வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு சாதாரண படம் மாதிரி ஆரம்பித்து ஒரு வார் சூழலை, ஒரு யுத்த சூழலை எப்படி வந்து யுத்தத்தையே காமிக்காமல், அதாவது வந்து சைக்கோ படம் பார்க்கும்போது அப்போ சொல்லியிருந்தாங்க, சைக்கோ படம் வந்து உலகத்தையே வந்து மிரட்டின ஒரு படம். அதில் ஒரு இடத்துல கூட கத்தி குத்தே இருக்காது. கத்தியால் குத்தி தான் எல்லாரும் சாவடிப்பாங்க. ஆனால் கத்தி குத்துறதே அந்த படத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த படத்தில் சுற்றி வார் தான் நடக்கும், யுத்தம் தான் நடக்குது. ஆனால் ஒரு நிமிஷத்துலையும் அந்த பயம் பார்க்குறவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அது நேரடியாகவே காமிக்கிறது இல்லை. இதை என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்தார். நான் முதல்ல கார்த்திகிட்ட கேட்டேன், கார்த்திக் இது வந்து சென்சார் பண்ணிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. சென்சார் ஆயிடுச்சு சார் சொன்னார். எப்படிப்பா அந்த படத்தை இப்படி விட்டாங்க? இது வந்து ஏன்னா சென்சாரால் பாதிக்கப்பட்டவன் நான், அதனால் எப்படி இந்த படத்தை விட்டாங்க? ஏன் சார்னார். இல்லைப்பா, நான் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் படத்தை முழுக்க நிறைஞ்சிருக்கு, அது எப்படி அவங்க கண்டுக்காம விட்டாங்க. ஏன்னா குற்றப்பத்திரிகை படம் எடுக்கும்போது அந்த படத்தை வந்து 9 தடவை சென்சார் பண்ணாங்க. 9 தடவை அவங்க சொன்னது என்னென்னா, இது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படம். நான் சொன்னேன், எங்கே சப்போர்ட்டாக இருக்கோ அதை கட் பண்ணிடுங்கன்னு. அவங்களுக்கு எங்கே சப்போர்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் படம் பார்த்து முடியும் போது அவங்களுக்கு வந்து இது டைகர் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த உணர்வு இருந்தால் தான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். சிவராசனை காமிக்கும்போது சிவராசன் ஷூட் பண்ணுறாங்க. சிவராசன் ஷூட் பண்ணும்போது சிவராசன் சிவபூஜை பண்ணிட்டுருக்கார். அப்போ சிவராசனும் ஒரு தள்ளி இருக்கும்போது, சுபாவம் இருக்கும்போது அவங்க உட்காந்துருக்கிறது எப்படி உட்காந்துருக்காங்க, அந்த பூஜை பண்ணுறது எப்படி பண்ணுறாங்க, அது ஒரே ஷாட்டு தான் இருக்கும். அந்த ஷாட்டை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் சிவராசன் மேலே யாருக்கும் கோவம் வராது. அப்போது அதுதான் அந்த எப்படி அந்த நடிகர்களை கேரக்டரை எப்படி காமிக்கிறோங்கிறத பொறுத்து தான் அந்த படம் அமையும். அதுமாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு இராணுவம், எங்கே போனாலும் இராணுவம் தான். அது இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவமே இந்திய நாட்டுக்குள்ளே பொள்ளாச்சிக்குள்ளே வந்ததுன்னா பாகிஸ்தான் இராணுவம் என்ன பண்ணுச்சு, அதுதான் இந்திய இராணுவம் அங்கே பண்ணும். அதுதான் இராணுவத்தோட கேரக்டர் அது. அப்போ இராணுவம் போய் நமக்காக போன இராணுவம், நம்ம தமிழர்களை காப்பாற்றுறதுக்காக போன இராணுவங்கிற போது அந்த இராணுவத்தால் எப்படி வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மிக அழகாக, எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் அந்த படத்தை வந்து மிக அழகாக காமிச்சிருக்காங்க. ஒரு கேரக்டரும் அந்த வலியை, ஈழத்தமிழர்கள் வலியை எப்படி வந்து சத்துவமாக காமிச்சிருக்காங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். நான் இந்த படத்தை பார்த்த பிறகு நான் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். போய் ஒரு இடத்துக்கும் நான் வந்து ஒரு நாள் தான் போயிட்டு வரலான்னு போனேன். போயிட்டு அப்புறம் வந்து ஒரு 7-8 நாள் அங்கேயே இருந்தேன். ஒரு இடத்துக்கும் நான் வந்து போகும்போது இந்த படத்தை நான் அங்கே வந்து பொருத்தி பார்த்துப்பேன். அந்த முள்ளிக்காடு போய் நிற்கும்போது, அந்த பனங்காட்டுக்குள்ளே நிற்கும்போது ஒரே மரண ஓலமாக இருக்குது.
அதுக்குள்ளே என் நண்பரை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த முள்ளிக்காடுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய கடல் இருக்குது. கடல்னா ஒரு 5 அடி 4 அடி தான் இருக்கும் தண்ணி. அது மாதிரி அதில் இறங்கலான்னா வரல சார், இறங்க முடியாது. நாங்கள் எப்படி, ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த குருத்து முள் வந்து 1/2 அடி வரைக்கும் அந்த முள் இருக்கும். ஆனால் அந்த முள்ளுக்குள்ளே தான் வந்து லட்சக்கணக்கான பேர் நடந்து போயிருக்காங்க. அந்த கடலே அப்போ வந்து சிவப்பாக மாறி இருந்ததுன்னு என் நண்பர் சொன்னார். அப்போது அது போன்ற வழிகளை வந்து சுவாமி சொன்ன மாதிரி நான் கூட வந்து ஓயாதலைகளை வந்து ஒரு படமாக்கலாங்கிறதுக்காக தான் நான் இப்போ போயிருந்தேன். ஏன்னா 2ஆம் உலகப் போரை பற்றி ஆயிரக்கணக்கான படங்கள் வரும்போது நம்ம தமிழ் சமூகம் சம்மந்தப்பட்ட ஒரு வெற்றியை, அது வெற்றி அடைந்ததை ஒரு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறது என்னோட ஒரு விருப்பம். அதுக்காக தான் இப்போ இடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த வெற்றியை விட அதனால் பாதிக்கப்பட்ட மரண ஓலம் இருக்குல்ல, அது என் காதை வந்து ஒழிச்சிட்டே இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தியேட்டரில் தான் பார்க்கணும். சும்மா நீங்கள் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, இல்லை உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டு பார்ப்பீங்க, காஃபி குடிச்சிட்டு பார்ப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் யார் படம் பார்க்க போனாலும் ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்து இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் அந்த வார் சூழல்லையே இருக்கா மாதிரி ஒரு உணர்வு அந்த படம் ஏற்படுத்தும். அந்த கேரக்டர்ஸ் இது வந்து நம்ம பேசும்போது சொன்னாங்க ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதைன்னு. வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை இல்லை. இதில் போராளிகள் இருக்காங்க, டைகர்ஸ் இருக்காங்க, இந்திய இராணுவம் இருக்குது, ஸ்ரீலங்கா இராணுவம் இருக்குது. மொத்த வார் சூழலையும் ஒரு கேரக்டர் மூலம் ஒரு இடம் மூலம் இது காமிச்சிருக்கு. அப்போ என் நண்பர் சொன்னார், அவர்கிட்ட அந்த படத்தை அவங்க இது எஃப்எம்எஸில் காமிக்கும் போது அவர் போய் பார்க்க சொன்னேன். அவர் சொன்னார், சார் இவ்வளோ கண்ணியமாக ராணுவம் எங்ககிட்ட நடந்ததே இல்லைன்னார். நான் சொன்னேன், இந்த சூழலில் இதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியாது பார். ஏன்னா இந்தியாவில் வந்து உண்மை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனால் உண்மையை மட்டும் இங்கே சொல்ல முடியாது. அதுதான் எங்களோட சூழ்நிலை. அதனால் இந்த உண்மையை சொல்கிறதுக்கே மிகப்பெரிய பாடுபட்டுருக்குப்பா. அதனால் இவ்வளோ தான் எங்களால் சொல்ல முடியும், நீ நினைக்கிறதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன். அதனால் நிச்சயமாக இந்த படத்தை பார்க்குறது 2 வகையில் நல்லது. ஒன்று, தமிழ் சினிமாவில் இது போன்ற நம்மளுடைய வழிகளை காமிக்கிற, நம்மளுடைய மண் சார்ந்த, இல்லை நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த, நம்ம இனம் சார்ந்த படங்கள் வந்து நிச்சயமாக வெளியே வரும். இன்னொன்று, தமிழ் சினிமாவும் உலக சினிமாவுக்கு தரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியிடம். கார்த்திக், நீங்கள் எதுக்காக ஒரு பேஸ் கொடுத்துட்டீங்க. நல்ல நான் வரும்போது ஏதோ என்னால் வர முடியாது, இன்றைக்கி உண்மையாக ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்காக வரணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அது வந்து இந்த படத்துக்காக வந்து அங்கே வந்து பார்த்தா உண்மையாக தமிழ் சினிமாவோட பிரம்மாண்டங்கள் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க, எல்லா டைரக்டர்ஸும் உட்காந்துருக்காங்க. அது உங்களுக்காகவும் இந்த படத்துக்காகவும் வந்த இது. நிச்சயமாக இந்த பிரம்மாண்டம் மாதிரி தியேட்டர்கள் கூட நிச்சயமாக அரங்குகள் நிறைந்து ஒழிந்து எல்லாருமே இந்த படத்தை பார்ப்பாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்பெஷல் படமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இது ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்கும் தேட்டரில் இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ப்ளஸ் இங்கே நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் வந்திருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.